லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்தா தான் இந்த பாடம் ஞாபகம் இருக்கும். ஆர்கியாலஜி எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸ்பீடாக போகிறேன். ஆல்ரெடி 2 கிளாஸ் ரிவிஷன் பார்த்தாச்சு. இது 3வது வாரம் இதுக்கு ரிவிஷன் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் தமிழக தொல்லியல் துறையானது 1961 நிறுவப்பட்டது. இந்திய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி 1861. ஓகேவா, ரைட். அப்புறம் முக்கியமாக நம்ம அன்னைக்கு பார்த்தது தமிழ்நாடு புராதன சின்னங்கள் மற்றும் தொல்லியல் இடங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம்னு பார்த்தீங்கன்னா 66 1966. அப்புறம் அதனுடைய விதிகள் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1971. 2022-23 நிலவரப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை இது வரைக்கும் 46, இப்போ 46 ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேவா, ரைட். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து எந்த இடத்தை முக்கியமாக வந்து யார் அகழாராய்ச்சி பண்ணாங்க, அப்புறம் எந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது, அப்புறம் புதுசாக ரீசெண்டான்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு, அதில் கிடைக்கப்பட்ட ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் எந்த அகழாய்வு தளத்தில் கிடச்சுன்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. அப்புறம் இதில் வந்து நாணயங்கள், கல்வெட்டுக்கள், ஸோ கொஞ்சம் பழைய காலத்து கல்வெட்டுக்கள் டீட்டெயில்ஸ்லாம் எந்த கல்வெட்டுக்கள் எந்த மன்னரை பற்றி குறிப்பிடுகிறது, இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் இந்த லெசனில் கொஞ்சம் கிளியராக படிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா, ரைட். ரொம்ப லைனாக கிடந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. மேலோட்டமாக நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக கவர் பண்ணி படிங்க. ஓகேவா. இந்த கல்வெட்டு இந்த மன்னரை பற்றி குறிப்பிடுகிறது, இல்லைனா இந்த கல்வெட்டு எந்த காலத்தில் யாரால் நிறுவப்பட்டது, இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவாக பார்த்துடுங்க. ஸோ கொற்கைங்கிறது எந்த மாவட்டத்தில் வருகிறதுன்னு நான் சொல்கிறது கேட்குதா? என் பாட்டுக்கு வளர்த்திட்டு இருக்கேன். ஓகே, வச்சுக்கணும். மாங்குடி வந்து திருநெல்வேலி, மாங்குளம்ங்கிறது மதுரை. ஓகேவா, ரைட்ஸு. அப்புறம் கீழடினா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், கீழடி சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டம். ஓகேவா, சிவகங்கை. அப்புறம் வெம்பக்கோட்டை ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஆய்வுகள். விருதுநகரில் வைப்பாட்டின் வடகரை, வெம்பக்கோட்டை விருதுநகர் ஞாபகம் வச்சுருங்க. துலுக்கர்பட்டி வந்து திருநெல்வேலி நம்பியாட்டினுடைய ஒரு கரையில் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, ரைட்ஸ். கடைசியாக பொற்பனை கோட்டையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பொற்பனை கோட்டைங்கிறது புதுக்கோட்டை. ஓகேவா. பூதி நத்தம் தர்மபுரி. ரைட்டா, 2022-23. இப்போ 24-25 இந்த டைமில் நீங்கள் ஏதாவது அகழாய்வுகள் டீட்டெயில்ஸ் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. எந்த இடத்துல எத்தனாவது கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கு, இதில் கிடைத்த பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, ரைட்ஸ். அப்புறம் முக்கியமாக எல்லாமே அதே தான். வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் என்னென்ன அகழாய்வு நடக்குது, எத்தனாவது கட்ட அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு, அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்புறம் ஸோ இதில் வந்து பார்க்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பார்த்தோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்ம 4ஆக பிரித்தோம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம். ஓகேவா. பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம்னு படித்தோம். ஸோ இந்த பழங்கற்காலத்தில் தான் எந்த டீட்டெயில்ஸ் நமக்கு எந்த இடத்துல அகழாய்வு மேற்கொள்ளும் பொழுது கற்கால சம்மந்தமான சான்றுகள் கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அத்திரம்பாக்கம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அத்திரம்பாக்கம்ங்கிறது சென்னைக்கு வடமேற்கே. சரியா. கொற்றலையாறுன்னு ஒரு குசஸ்தலையாறு அல்லது கொற்றலையாறுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான இந்த பேரை தான் கேட்பாங்க. ராபர்ட் ஃப்ரூஸ்புட் மற்றும் வில்லியம் கிங் ஆகியோரால் கிபி 1863-66 கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா. 1863-66 கண்டுபிடிக்கப்பட்டது. ராபர்ட் ஃப்ரூஸ்புட் மற்றும் வில்லியம் கிங் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா. ஆனால் அந்த ராபர்ட் ஃப்ரூஸ்புட்டை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. அதிரம்பாக்கம். ரைட். அடுத்தது குடியம். அதுக்கு பக்கத்தில் குடியம். அங்கே ஒரு குகை இருக்குது. இதில் வந்து பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்ததுன்னு நினைக்க பார்த்தோம். ஸ்பீடாக முடிச்சிடும். பரிக்குளம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். ஓகேவா, ரைட்ஸு. இந்த இருக்கலாம் ஃப்ரூஸ்புட் திரும்பியும் 1916 ஃப்ரூஸ்புட் வந்து தருமபுரி பகுதியில் உள்ள பர்கூர் மலைப்பகுதிக்கு சில கற்கருவிகளை கண்டெடுத்தார். இதே ராபர்ட் ஃப்ரூஸ்புட்டுங்கிறவர் 1916. ஓகேவா. மயிலாடும்பாறை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரின்னு பார்த்தோம். அப்புறம் புதிய கற்காலம் அடுத்து வந்துட்டோம். புதிய கற்காலத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக நான் சொன்னது வந்து
பையன் புதுசாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அப்படின்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா புதிய கற்காலம் பையம்பள்ளி எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, ரைட். அப்புறம் முக்கியமாக வந்து முள்ளிக்காடு. முள்ளிக்காடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. முள்ளிக்காடு தருமபுரி. இடங்களை வச்சு ஒரு கொஸ்டின் வரும். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. அது பிளாக் பண்ணி போடும். அப்புறம் இரும்பு காலம் பெருங்கற்காலம் மீண்டும் வந்துச்சுன்னா கிரைமில் கொடுத்துடலாம். அதனால ஓடிட்டேன். அப்புறம் இரும்பு காலம் பெருங்கற்காலம். ஓகேவா, தமிழ்நாட்டில் இரும்பினுடைய தொன்மை. அதில் வந்து முக்கியமாக இதில் ஒன்று நம்ம முக்கியமாக படித்த மாதிரி இல்லை. ரைட். மாங்காடு எங்கே இருக்குன்னா சேலம். ஓகே, மாங்கனி நகரத்துக்கு சேலம்னு சொல்லுவாங்களா, ரைட். இப்போ மாங்காடு சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் கீழ் நமண்டி எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை. மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி பார்த்தோம். ஆதிச்சநல்லூர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதிச்சநல்லூர் டீட்டெயில்ஸ் ஸ்கூல் புக்லேயே இருந்துச்சு, நீங்கள் ஒன்று கவர் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னு மட்டும் ஆதிச்சநல்லூர் கீழடி இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா. ஆதிச்சநல்லூர் காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 300 ஆண்டுக்கு இடைப்பட்ட காதி. எந்த எதுக்கு முன்னாடினா கிமு 2522 கணிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ சிவகலை இதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் தான் வரும். ரைட். அப்போ நேராக இன்னைக்கு நம்ம ஏரியா வந்துட்டோமா? இல்லை. அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன லெட்டர்ஸ் கிடச்சி பானை ஓடுகள் கிடச்சுன்னு கேட்டாங்கன்னா தமிழி எழுத்துக்களை கொண்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன பார்த்துனுங்க. கொடுமணல் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. கொடுமணல்னா என்னது? ஈரோடு. கொடுமணம் கைவினை தொழிலுக்கு பெயர் பெற்ற இடம் தான் அந்த கொடுமணம். நொய்யல் ஆற்று நாகரிகம்னு சொல்லுவாங்க. கொடுமணல் ஈரோடுல இருக்கு. அப்புறம் பொருந்தல் அடிக்கடி கேட்பாங்க. பொருந்தல்ங்கிறது திண்டுக்கல் மாவட்டம். ஓகேவா. இங்கே வந்து அரிசி நிரம்பிய பானை தான் ஹைலைட். ஓகேவா, அரிசி நிரம்பிய பானை மக்களின் உணவாக அரிசி இருந்ததற்கான முக்கியமான சான்று இந்த பொருந்தலில் கிடைத்த ஒரு பானைக்குள்ளே அரிசி இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ பொருந்தல்ங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடியது. அதே மாதிரி கதிர் அறுக்கக்கூடிய அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் விதத்திற்கான சான்றுகளாய் உள்ளன. ஓகேவா, ரைட். அப்புறம் ஆனைமலைங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே, ரைட். அப்புறம் கோவலன் பொட்டல் ரொம்ப முக்கியமான இடம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா சரியான நோட்ஸ் இருக்காது. கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் தான் அடிஷ்னலாக நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா, ரைட். சொல்லிவிடு. ஏன்னா மற்ற பாடங்கள் கூட ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கிடுவீங்க. ஆனால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து ரொம்ப பாயிண்ட்ஸ் கிடைக்காது. சரி, கோவலன் பொட்டல்ங்கிறது மதுரை மாவட்டத்தில் வரக்கூடியன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இங்கே சதுர செப்பு காசு ஒன்று கண்டறியப்படுதுன்னு போட்டிருந்து ஒரு புறம் மீனினுடைய உருவம் இருக்கும். ஓகேவா. அடுத்து நெடுங்கூர் எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தை சார்ந்தது. செம்பியன் கண்டியூருங்கிறது நாகப்பட்டினம். அப்புறம் மல்லப்பாடிங்கிறது கிருஷ்ணகிரி. திருப்பி ஒருக்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறேன். ஓகேவா. அப்புறம் தொடக்க கால வரலாற்று காலம் நம்ம போன வாரத்துலேருந்து பார்த்தோம். அதில் கொற்கை வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும். தூத்துக்குடி மாவட்டம். இங்கே யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலமி, பிளினி, மெகஸ்தனிஸ் போன்ற வெளிநாட்டவர்கள் வந்து கொற்கையை இப்படிலாம் அழைச்சிருக்காங்க. கொல்சிஸ், கொல்ஹாய் அப்படின்னு அழைச்சாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் கொற்கைக்கு சிறப்பு என்னன்னா அங்கே என்ன நடக்கும்? முத்துக்குளித்தல் எந்த மன்னருக்கு சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் சம்மந்தமாக வரக்கூடியது. ஓகேவா. அதில் ஒரு லைன் இருந்துச்சு, மரப்பூர் பாண்டியர் அறத்திற்காக்கும் ஒரு அகநானூற்று பாடல், மதுரை கணக்கநாயர் எழுதக்கூடிய ஒரு பாடல், அகநானூற்று பாடலில் நற்றிணை பாடல் ஒன்றிலும் கொற்கை முத்துக்களை நன்னீர் முத்துக்களை என சிறப்பு செய்யணும்னு பார்த்தோம். ஓகேவா, ரைட். நேராக இன்னைக்குள்ள டாபிக் வந்துடும். டைம் இருக்காது, பிறகு முடிச்சிட மாட்டோம். ஓகேவா. இன்னைக்கு 17வது பேஜில் வந்து வரணும். டாபிக் 17. ஓகே, என்ன இருக்கு? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இடைக்காலத்துலேருந்து பார்க்கணும். ஓகேவா. இடைக்கால டாப்பிக்கில் வந்து என்ன வருதுன்னா பல்லவமேடு. இடைக்காலத்து சம்மந்தமாக வரக்கூடியதில் ஃபஸ்ட்டு பல்லவர்கள் வாழ்ந்த ஒரு காஞ்சிபுரம் இருக்குல்ல, பல்லவர்கள் ஆண்ட காஞ்சிபுரம், அந்த பல்லவமேடுன்னு அதுக்கு பேர் இருக்குது. காஞ்சிபுரம் நகரினுடைய எல்லையில் எந்த பகுதி அமைந்திருக்குன்னா பல்லவமேடுங்கிற பகுதி அமைந்துள்ளது. ஓகேவா, ரைட். அப்போ பல்லவமேடு எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னு கேட்டால் காஞ்சிபுரம்.
அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிபி அந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க. தொல்பொருட்கள் வந்து ஒரு கிபி 600லேருந்து 900. சரி, அந்த காலகட்டத்தை சார்ந்த இந்த பொருட்கள் இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா? ரைட். போலுவாம்பட்டி அடுத்த ஊருக்கு பேர் வந்து போலுவாம்பட்டி. போலுவாம்பட்டிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. ஓகேவா? போலுவாம்பட்டி. பல்லவமேடுங்கிறது காஞ்சிபுரம், போலுவாம்பட்டிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காஞ்சியாறு எனப்படக்கூடிய ஆறுக்கு இன்னொரு பேர் தான் நொய்யல். ஓகே, காஞ்சியாறு எனப்படும் நொய்யல் ஆற்றின் மேற்கு கரைப்பகுதி. ஓகேவா? அடுத்தும் கோட்டைக்காடு என்ற பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 50 வண்ண கற்களாலான பெரிய மற்றும் சிறிய மணிகள். ஓகேவா? 50 வண்ண கற்களாலான ஒரு பெரிய மற்றும் சிறிய மணிகள் எங்க கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த போலுவாம்பட்டியில கிடைச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ரைட். முக்கியமா அந்த புலி மற்றும் வில். ஓகே, வர்மனவர், வர்மனக, வர்மனகன்னு ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்ட வர்மனக. ஓகேவா? வர்மனக எப்படின்னா மூவேந்தர்களின் சின்னங்களான இதெல்லாம் இருக்குன்னா மீன் உட்கார்ந்த நிலையில் புலி மற்றும் வில் அம்பு பொறிக்கப்பட்டுள்ள விளிம்பு பகுதியில் வாசகம், ஒரு வாசகம் கிரந்த எழுத்துல இருந்து, என்ன எழுத்துல இருக்குன்னா கிரந்த எழுத்தில் அமைந்த வர்மனக என்ற எழுதப்பட்ட ஒரு நாணயம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது. எந்த ஊர்ல கிடைச்சுன்னா அகழாய்வுன்னு கேட்டாங்கன்னா போலுவாம்பட்டி. ஓகேவா? போலுவாம்பட்டி ஞாபகம் வச்சுருங்க. வர்மனகங்கிற வார்த்தை எங்க கிடைச்சுன்னா போலுவாம்பட்டியில கிடைச்சு. அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேவா? இதை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துடுங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. சோழர்களுடைய 2ஆம் தலைநகரமாக, ஓகேவா, சோழர்களின் 2ஆம் தலைநகரமாக இருந்தது. முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுருங்க. சோழர்களினுடைய 2ஆம் தலைநகரமாக ஒரு 250 ஆண்டுகள் இருந்தது அந்த கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம். ரைட். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது பல்லவமேடு காஞ்சிபுரம் பார்த்தீங்க, 600லேருந்து 900 நூற்றாண்டை சேர்ந்தது. போலுவாம்பட்டிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அந்த ஏரியாவில் பாயக்கூடிய ஆறு நொய்யல் ஆற்றினுடைய மேற்கு கரை பகுதி தான் இங்கே பாயுது போலுவாம்பட்டியில். இங்கே 50 வண்ண கற்களாலான பெரிய மற்றும் சிறிய மணிகள், சுடுமண் காதணிகள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கு. இங்கே ஒரு உட்கார்ந்த நிலையில் புலி மற்றும் வில்லம்பு பொறிக்கப்பட்ட ஒரு வார்த்தையும் கிரந்த எழுத்துல ஒரு வார்த்தையும் இருக்கு. வர்மனக என்று எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இருந்தது. அதுதான் போலுவாம்பட்டி. அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. சோழர்களினுடைய 2ஆம் தலைநகரம். இங்கு வந்து 2 மதில் சுவர்கள் அரணாக கொண்டு விளங்கி இருந்தது. அகழாய்வில் சேகரிக்கப்பட்ட சீனை பானை ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, சோழ பேரரசுகள் வந்து சீனாவுடன் வணிகம் கொண்டிருந்தாங்கிற அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எதில் கிடைக்குதுன்னா அதில் கிடைத்த என்னது சீன பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. எங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் சீனாவில் உள்ள பானை ஓடுகள் இங்கே கிடைத்ததுனால என்ன சொல்றாங்கன்னா இங்கேருந்து சீனாவுக்கு என்ன நடந்திருக்கு, வணிகம் நடந்திருக்கு அப்படி. கிபி 11, 12ஆம் நூற்றாண்டில். அப்புறம் கண்ணனூர் ஹொய்சால மன்னர்களின் தலைநகரமாக திகழ்ந்தது இந்த கண்ணனூர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹொய்சாலா மன்னர்களினுடைய தலைநகரமாக இருந்தது தான் இந்த கண்ணனூர் கிபி 13. சமயபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சி சமயபுரம். ஓகே, இந்த உங்களுக்கு சமயபுரம் என்று அழைக்கப்படும் இந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? இதுதான் கண்ணனூர். ஓகே, அடுத்தது குறும்பன் மேடு. இது அடிக்கடி கேட்குறாங்க. குறும்பன் மேடு எங்கே இருக்குன்னா தஞ்சை மாவட்டத்தில் வரக்கூடியது. அதாவது தஞ்சை பெரிய கோயிலினுடைய மேற்கு பகுதியில் சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் குறும்பன் மேடுன்னு ஒரு பகுதி இருக்குது. தஞ்சாவூர் மக்கள் இப்போ யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சோழ மன்னர்களுடைய மாளிகை பகுதி அங்கே இருந்திருக்கலாம். ஓகேவா? சோழர்களுடைய நம்ம கோயிலை பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அவங்களுடைய ராஜ மாளிகையோ ஒன்றுமே நமக்கு இது வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் குறும்பன் மேட்டில் அவங்களுடைய மாளிகை அமைந்திருக்கலாம் அப்படின்னு அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதில் இடைக்காலத்தை சேர்ந்த பொருட்கள் சில கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ குறும்பன் மேடு வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அப்புறம் பழையாறை, இதுவும் அங்கே தான் சோழர்களுடைய 2ஆம் தலைநகரம். இதுவும் இருந்திருக்கு. சோழர்களுடைய 2ஆம் தலைநகரமாக பழையாறை திகழ்ந்திருந்தது. அப்புறம் இதே பகுதியில் நந்தன் மேடுன்னு ஒரு பகுதி இருக்கு. பெருங்கற்காலத்தை சேர்ந்து தாளிகள் இங்கே கிடைத்திருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? முடிச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தது சேந்தமங்கலம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மன்னர்கள் வந்து சோழர்களும் கிடையாது, சேரர்களும் கிடையாது, பாண்டியர்களும் கிடையாது. இங்கே பல்லவ மரபு வழி வந்து குறுநில மன்னர்
சேந்தமங்கலத்தில் கடவ மன்னர்னு அவங்க பேர். கடவ மன்னர்கள் காடவராயர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கடவ மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்னா காடவராயர்கள் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? கடவ மன்னர்கள்னா யாரும் கிடையாது, காடவராயர்கள். இவர்கள் எந்த மன்னர் வழிமரபு வந்தவர்கள் கேட்டிங்கன்னா பல்லவ மரபு வழிவந்த ஒரு குறுநில மன்னர்கள் தான் இந்த கடவ மன்னர்கள். சரியா? அவங்களுடைய தலைநகரம் தான் இந்த சேந்தமங்கலம். சேந்தமங்கலம் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு சேந்தமங்கலம். இங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதுல நமக்கு என்ன கிடைச்சிருந்ததுன்னா 2 மீன்கள் உருவங்கள் மற்றும் ஒரு செங்கோல் பொறிப்புடன் கூடிய பித்தளை முத்திரை ஒன்று கிடைச்சிருக்கு. செங்கோல் பொறிப்புடன் கூடிய பித்தளை முத்திரை, 2 மீன் உருவங்கள் மற்றும் செங்கோல் பொறிப்புடன் கூடிய பித்தளை முத்திரை எங்க கிடைச்சிருக்கு? சேந்தமங்கலம், கடவ மன்னர்கள். ஓகே, ரைட். அப்புறம் படை வீடுனா நமக்கு தெரியும், அன்னைக்கே சொல்லி வந்தேன். படை வீடு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் அமைந்திருக்கு. இங்க சம்புவராயர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காங்க. சம்புவராயர்களினுடைய தலைநகரமாக இது இருந்திருக்கு. சம்புவராயர்கள், படை வீடு திருவண்ணாமலை. அப்புறம் மரக்காணத்துக்கு வந்துருங்க. மரக்காணம் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மரம் கீழே இருந்துக்குன்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ மரம் விழுப்புரம். ஓகேவா? மரக்காணம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்க வந்து சிறுபானாட்டுப்படை பெரும்பானாட்டுப்படை 2 நூல்களிலும் இந்த ஊருடைய சிறப்புகள் காணப்படுகிறது. ஓகேவா? ரைட். எதுல? மரக்காணம் விழுப்புரம். ஓகேவா? இது வந்து சிறுபானாட்டுப்படை மற்றும் பெரும்பானாட்டுப்படை 2லையுமே இந்த ஊரினுடைய பெயர்கள் காணப்படுவதால் தொன்மையை அறிந்து கொள்ளலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதே அகழாய்வு பண்ணும்பொழுது நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா மரக்காணத்துல விஜயநகர மன்னர்கள் காலத்திய செம்பு காசுகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா படிச்சு வைங்க. முக்கியமா வந்து இடமும் மாவட்டமும் தெளிவா இருக்கணும். ஓகேவா? வேற ஒன்றும் உங்கள்கிட்ட பெருசா எதிர்பார்க்கல. இந்த பாடத்துல எந்த இடத்துல எந்த மாவட்டத்தில் இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது நூல்களோ இல்லைன்னா மன்னர்களுடைய பெயர்களோ குறிக்கப்பட்டிருந்தால் தெளிவாக வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் ராஜாக்கள் மங்கலம். ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு மங்கலம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து முற்கால பாண்டியர்களுடைய கட்டுமான கோயிலுடைய தடயங்கள் இங்கு காணப்படுகிறது போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ராஜாக்கள் மங்கலம்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல இருக்கு. அப்புறம் தலைச்சங்காடு. தலைச்சங்காடு எப்படி இருக்குன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கு. இதுக்கு நீங்கள் 5 தலை நாகத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். தலை நாகம் அப்படி மேட்ச் பண்ணிடுங்க. அப்போ தலைச்சங்காடு நாகப்பட்டினம் அப்படின்னு படித்து வச்சுருங்க. உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் தோணுதோ அதை மாதிரி படித்து வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே வந்து எந்த மன்னன் சோழல் எந்த சோழனுடைய காலத்து கோயில் ஒன்று இங்கே தடயங்கள் காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைச்சங்காட்டில் பராந்தக சோழன் காலத்து கோவில் ஒன்றினுடைய தடயங்கள் இந்த அகழாய்வில் வெளிப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஏரியாவில் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பண்டைய கால பூம்புகாரினுடைய ஒரு பகுதி இந்த நாகப்பட்டினம். ஓகேவா? தலைச்சங்காடு நாகப்பட்டினம் பண்டைய கால பூம்புகாரின் ஒரு பகுதி. அப்புறம் பராந்தக சோழன் காலத்து கோயிலுடைய தடயங்கள் இந்த அகழாய்வில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? திரும்ப ஒரு லைட்டா கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குன்னா அரியலூரில் இருக்குது. சீனப்பானை உடல் காட்சி. கண்ணனூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் திருச்சி. இங்கே வந்து எந்த மன்னருடைய தலைநகரமாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஹொய்சால மன்னர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. குறும்பன்மேடுங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். அப்புறம் சோழ மன்னர்களுடைய மாளிகை பகுதியாக இருக்கலாம்னு போட்டிருக்கிறாங்க. பழையாறைங்கிறது இதுவும் சோழர்களுடைய 2ஆம் தலைநகரமாக பழையாறை திகழ்ந்தது. கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இருக்கான். அப்புறம் சேந்தமங்கலம். சேந்தமங்கலம்ங்கிறது கடவ மன்னர்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் புதுசாக இருக்கிறனால அதை படிச்சுக்கிடுங்க. சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. கடவ மன்னர்கள் தலைநகரமாக இது திகழ்ந்திருக்கிறது. ஓகேவா? அப்புறம் படைவேடுங்கிறது திருவண்ணாமலை. இங்கே சம்புவராயர்களுடைய தலைநகரமாக திகழ்ந்த இப்பகுதி. ஓகேவா? படைவேடு. மரக்காணம்ங்கிறது விழுப்புரம். இங்கே சிறுபானாட்டுப்படை பெரும்பானாட்டுப்படை நூல்களில் காணப்படக்கூடிய இந்த ஊருடைய பெயர் இருக்கிறதுனால இதனுடைய தொன்மையை வந்து அறிந்து கொள்கிறாங்க. ரொம்ப பழைய ஊர்னு. அப்புறம் இங்கே விஜயநகர மன்னர்கள் காலத்திய செம்பு காசுகள் கிடைத்திருக்கிறது. ராஜாக்கள் மங்கலம்ங்கிறது திருநெல்வேலி வள்ளியூர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே முற்கால பாண்டியருடைய கட்டுமான கோயில் தடயங்கள் இந்த அகழாய்வில் வெளிப்பட்டது. முற்கால பாண்டியர்களுடைய ராஜாக்கள் மங்கலம். அப்புறம் தலைச்சங்காடுங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த பூம்புகாரனுடைய ஒரு பகுதி. அங்கே வந்து பராந்தக சோழன் காலத்து கோயில் ஒன்றின் தடயங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. அப்புறம் ஸ்ரீரங்கம் திருச்சி காவிரி ஆற்றங்கரையில். ஓகே. இங்கே ஸ்ரீ அரங்கநாதர் கோவில் வளாகத்தில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ரைட். அப்புறம் நவீன காலத்துக்கு வரும். ஓகேவா? இடைக்காலம் முடிஞ்சு அப்புறம்
நவீன காலத்துக்கு வரோம். நவீன காலம்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி அந்த இஸ்லாமியர்கள் ஆட்சி டைமில் எந்தெந்த மன்னர்கள் என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த ஏரியா ஆண்டாங்கன்னு இருக்கும். இங்கே பாஞ்சாலங்குறிச்சியை சொல்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடியது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிப்பட்டது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்தையும் தரங்கம்பாடி, தரங்கம்பாடி நாகப்பட்டினம். ஓகேவா? தரங்கம்பாடிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உப்பனாறு என்று அழைக்கப்படக்கூடிய பொறையாறு தரங்கம்பாடி இடத்துல இருக்குது. அப்புறம் இந்த தரங்கம்பாடி கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த கோட்டையை யாருக்கு கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேனிஷ்னு படிச்சிருப்பீங்களா? டேனியர்கள்னு படிச்சிருப்பீங்க, அவங்க கட்டினது. அந்த கோட்டையை வந்து எப்படி கட்டினாங்கன்னா தஞ்சை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரிடம் டென்மார்க் அரசர் யார், இது கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளியராக படிங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போது இந்த தரங்கம்பாடி கோட்டையை கட்டுறதுக்கு யார் அனுமதி வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரிடம். தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரிடம் டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் செய்து கொண்ட ஒரு வணிக ஒப்பந்தத்தின்படி அதில் கட்டுறாரு. 1620 யாரு கட்டி முடிக்கிறாரோ ஓ ஜெட்டி என்பவர் கடற்கரை அருகில் கட்டப்பட்டது. அப்புறம் ஆலம்பறை, அடுத்த ஊருக்கு பேர் ஆலம்பறை. இது நவீன காலத்தில் உள்ள ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்னும் வரக்கூடியதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் தமிழ்நாட்டு கல்வெட்டுக்கு. ஓகேவா? இவ்வளோ நேரம் பண்ணது அகழாய்வு சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த கல்வெட்டுகள் சம்மந்தமாகவும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். கிளியராக பார்த்துருங்க. கல்வெட்டியல்னா எபிகிராஃபின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டியல்ங்கிறது எபிகிராஃபின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பாறைகளில் வெட்டியிருப்பாங்க. அப்புறம் நம்ம கோயில் தூண்கள், கோயில் சுவர்கள், அதே மாதிரி செப்பேடுகளில் கல்வெட்டு இருக்கும். காசுகள், கற்கள், உலோகங்கள் எல்லாத்துலேயும், பானைகள், மரங்கள், ஓலைச்சுவடிகள், இதெல்லாம் பற்றிய ஆய்வு தான் கல்வெட்டியல். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். தமிழக கல்வெட்டுகள் தான் இந்திய கல்வெட்டுகளிலேயே பட்டியலில் முதல் இடத்துல இருக்கு. ஏகப்பட்ட கல்வெட்டு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழகம் தான் முதலிடம் கல்வெட்டியல். ரைட். கல்வெட்டுகளுக்கு என்றே தமிழ்நாடு அரசு ஒரு துறையை உருவாக்கியிருக்காங்க. கல்வெட்டுக்கு வந்து தனி பிரிவு. எப்போனா 1996. ஓகேவா? 1996 தான் தமிழக அரசால் தொல்லியல் துறையில் கல்வெட்டுகளுக்கு ஒரு தனி பிரிவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1996. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டு கல்வெட்டுகளில் ஃபஸ்ட்டு தமிழ் பிராமி. என்ன பிராமி? தமிழ் பிராமி வரி வடிவம். ஓகேவா? பழங்காலத்தில் உள்ள வடிவம் வந்து எந்த வரி வடிவத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. அப்புறம் இடைக்காலத்து கல்வெட்டுகள் வட்ட எழுத்திலும் கிரந்த எழுத்திலும் இருக்கும். சரியா? பழமையானவை வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அப்புறம் இடைக்காலத்தில் வரக்கூடிய கல்வெட்டுகள் வந்து வட்ட எழுத்திலும் கிரந்த எழுத்திலும் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? காலத்தால் முந்தையது வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அப்புறம் அதுக்கு அடுத்து வந்தது இடைக்காலத்து கல்வெட்டுகளில் வட்ட எழுத்துலையும் கிரந்த எழுத்துலையும் இருந்துச்சுன்னு பார்த்துங்க. அப்புறம் இது நல்ல முக்கியமான ஒரு கொஸ்டின் வரும். என்னென்னா கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 270, கிமு 270, அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகரினுடைய கிர்னார் கல்வெட்டு, குஜராத்தில் கிர்னார் கல்வெட்டு. அந்த கிர்னார் கல்வெட்டில் தமிழக அரசுகளை பற்றிய குறிப்புகள் இருக்குது. ஓகேவா? அசோகருடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் தமிழக அரசுகளை காட்டுகிறது. அண்டை நாடுகள் அப்படின்னு, அண்டை அரசுகள்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அண்மையில் கிடைத்த ஜம்பை கல்வெட்டம் அசோகர் காலத்தில் வாழ்ந்த அதியமான்களின் சமயப்புரைக்கு விளக்கம் அளிக்கிறது. ஜம்பையில் கிடைத்த கல்வெட்டு அசோகர் காலத்தில் வாழ்ந்த அதியமான் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கடையேழு வள்ளல்கள் ஒரு ஆள் அதியமான். அந்த அதியமான் அசோகர் காலத்தில் வாழ்ந்தவர். அப்புறம் களப்பிரத்து காலத்தில் உள்ள அரசியல் குழப்பங்களை வேள்விக்குடி சாசனம்னு ஒரு செப்பேடு இருக்கு. வேள்விக்குடி செப்பேடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வேள்விக்குடி சாசனம். அது வந்து யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அப்படி கேட்பாங்க.
அந்த வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த காலத்து அரசியல் குழப்பங்களை விளக்குகிறதுன்னு கேட்டிங்கன்னா களப்பிரர் காலத்து. அப்போ அதியமான்களுடைய சமகாலத்தை சார்ந்த கல்வெட்டு அந்த வாழ்ந்த யார் எழுதுனாங்கன்னா அசோகர் காலத்தில் வாழ்ந்த அதியமான்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருங்க. ஓகேவா, ரைட். இன்னும் ஒவ்வொரு கல்வெட்டு பற்றி படிப்பீங்க. சங்ககால கல்வெட்டுகளில் அசோகர் கல்வெட்டுகளில் நமக்கு முக்கியமான பாயிண்டே தான். தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்கக்கூடிய கல்வெட்டு எதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த, தென்னிந்தியாவில் எந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கிற முதல் டீட்டெயிலே இதில் தான் இருக்குது. ரொம்ப பழைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்கக்கூடிய கல்வெட்டு இவருடைய அசோகருடைய கல்வெட்டு. அதில் 2 பாறை கல்வெட்டுகள் சொல்லுவாங்க, 2ஆம் மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுக்கள். 2 மற்றும் 13, இந்த நம்பரை மறந்துடக்கூடாது. 2, 13, 213 சரியா ஞாபகம் வச்சுருங்க. தென்னிந்திய அரசுகளும் இலங்கையும் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகேவா, தென்னிந்திய அரசுகளை பற்றியும் இலங்கையை பற்றியும் இந்த 2 கல்வெட்டுகளையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்புறம் 2ஆம் பாறை கல்வெட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் 13ஆம் பாறை கல்வெட்டை விட. அந்த 2ஆவது பாறை கல்வெட்டில் எங்கே இருக்குன்னா சொன்னோம்ல, கிர்னார் குஜராத்தில், அந்த கத்தியவாருங்கிற இடத்துல கிடைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் 2ஆம் பேராணை கல்வெட்டு. 13ஆம் கல்வெட்டில் இருப்பதை விட அதிகமான செய்திகள் இந்த கல்வெட்டில் இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், அதை தான் பார்க்கணும். மௌரிய பேரரசு தான் அசோகர். அவருடைய எல்கைக்கு அப்பால் அமைந்த இந்த அரசுகளான அதில் சோழனை சோடான்னு எழுதியிருக்கிறாங்க. பாடாங்கிறது பாண்டியரை குறிப்பிட்டிருக்கு அந்த லெட்டர்ஸ். தியுபுதா சதியுப்தாயா ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. சத்தியபுத்ராவை சதியுப்தான்னு எழுதியிருக்காங்க, சத்தியபுத்ரா. அப்புறம் கேதளபுதோ தான் கேரளபுத்திரர். அப்புறம் தம்பப்பன்னிங்கிறது இலங்கையை குறிக்கிறது. ஓகேவா, இந்த மாதிரி அண்டை அரசுகள் பற்றி அதில் குறிப்புகள் இருந்திருக்கு. ஓகேவா, ரைட். அப்போ சத்தியபுத்திரர்கள்னா யார்? இந்த அதியமான பற்றி குறிப்பிடுறது தான் சத்தியபுத்திரர்கள். ஓகேவா, கேரளபுத்திரன்னா சேரர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இந்த அசோகருடைய ஆட்சி காலத்தில் தான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. அப்புறம் கல்வெட்டின் முக்கியத்துவம். ஓகே, இது அதே கதை தான். பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கு தமிழர். ஓகே, அதியமான் நான் சொன்னோம்ல, அதியமான்ங்கிறது இது அடிக்கடி கேட்பான். சத்தியபுத்திரர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படி கொஸ்டின் இருக்கும். அதியமான். அப்புறம் 2வது கல்வெட்டு ஹதிகும்பா கல்வெட்டுனாலே காரவேலன் ஞாபகம் வச்சுக்கணும். காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. அப்போ அசோகருக்கு குறிப்புகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு. இதுவும் தமிழகத்தை பற்றிய குறிப்புகள் அதில் இருக்குது. ஓகேவா, காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு ஆகும். இவர் காலம் பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டின் முற்பாதியில் கலிங்க நாட்டை ஆண்ட ஒரு அரசன் தான் இந்த காரவேலன். அதில் திமிர தேச சங்காத்தம் என்று அவன் பொறிப்பு குறிப்பிடுகிறது. எப்படி எழுதியிருக்காருன்னா, நம்ம தமிழ்நாட்டை பற்றி திமிர தேச சங்காத்தம் திமிர தேச சங்காத்தம் அப்படின்னு ஒரு குறிப்புகள் இருக்கு. குறிப்பிடுகின்ற தமிழக அரசர்களுடைய ஒரு கூட்டணி, அதான் திமிர தேசம்னு போட்டிருக்கான். அதை அவன் ஜெயிச்சிட்டான். யாரு? காரவேலன். ஹதிகும்பா கல்வெட்டு ஏன் எழுதுறான்னா அவன் வெற்றி பெற்றிருக்கான், அதனால அதை பற்றி அவன் குறிப்புகள் எழுதியிருக்கான். யார்? தமிழக அரசர்களுடைய கூட்டமைப்பை ஜெயிச்சிருக்கிறான். ஓகேவா. ஸோ காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. அப்புறம் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகிறது. நம்ம முக்கியமாக அந்த சமண முனிவர்கள் மதுரை பக்கத்தில் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான். தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஓகேவா, ரைட். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் சமணத்துறவிகள் வாழ்ந்தாங்கன்னா மதுரை ஏரியா முக்கியமாக இருக்கும். அதில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை, இந்த இடங்கள்லாம் யார் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் வாழ்ந்தாங்க. ஓகேவா, ரைட். இந்த மாங்குளம் கல்வெட்டு தான் இப்போ படித்து முடிச்சாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 1965 தான் முழுமையாக படித்துணரப்பட்டது. மாங்குளம் கல்வெட்டில் குறிப்பிடக்கூடிய மன்னர் யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க. பெரிய குளத்தில் நிறைய செளி இருக்கும், அதான் நெடுஞ்செழியன். ஓகேவா. மாங்குளம், மாங்கிறது பெரிய குளம், குளத்தில் நிறைய செளி இருக்கும், அதனால அந்த மன்னனுடைய பேர் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் படிச்சிடுங்க. ஓகேவா.
இந்த இருக்குல்ல, அரசர் நெடுஞ்செழியன் பெயர் உள்ளதை முதலில் கண்டறிந்த பெருமை யாரை சேருங்கிறது ஐராவதம் மகாதேவன் ஒரு பாடம் உங்களுக்கு முன்னாடி இருக்கும். தமிழ் புக்கில் ஒரு டாபிக் இருக்கு, அப்புறம் இந்த பாடத்துலையும் இருக்கு, ஸ்கூல் புக்லையும். ஓகேவா? இவர் தான் இந்த கல்வெட்டுகள் ஆய்வு பண்ணக்கூடியவர், ஐராவதம் மகாதேவன். ஓகேவா? அவர் தான் இந்த நெடுஞ்செழியன்கிற பேர் அதில் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேவா? ரைட்ஸ். அப்புறம் முக்கியமான ஒரு இது இருக்கு பாருங்க, ஐராவதம் மகாதேவன் தமிழ் பிராமின்னு பேர் வச்சதே யார் தான்? அந்த பழைய சமணர் குகையில் இருந்தக்கூடிய அந்த கல்வெட்டுகளெல்லாம் தமிழ் பிராமின்னு பேர் வச்சதே இந்த ஐராவதம் மகாதேவன். அப்புறம் தமிழின்னு ஒரு பேர் இருந்ததுல்ல, தமிழி என்று பெயர் வைத்தவர் நாகசாமியம். தமிழி என்ற பெயர் வைத்தவர் நாகசாமி. அப்போ தமிழ் பிராமின்னு பெயர் வச்சது ஐராவதம் மகாதேவன், தமிழி என்று பெயரிட்டவர் நாகசாமி. அப்புறம் மாங்குளம் கல்வெட்டு பற்றி பார்க்குறோம். எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் பொது ஆண்டு 300, பொது ஆண்டுக்கு முன்னில்ல, பொது ஆண்டு 300 அப்படின்னா சங்க காலம் முடியக்கூடிய டைமில். ஓகேவா? ரைட். மாங்குளம் கல்வெட்டு மதுரை மாவட்டத்தில் காணப்படக்கூடிய மேலூர் வட்டத்தில் மாங்குளம் என்ற ஊரில் கழுகுமலை அல்லது ஓவாமலை, கழுகுமலை அல்லது ஓவாமலை என்று அழைக்கப்படக்கூடிய மலையில் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டான இந்த மாங்குளம் கல்வெட்டு காணப்படுகிறது. இந்த மாங்குளம் கல்வெட்டுகளை ராபர்ட் சீவல்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் 1882 ராபர்ட் சீவல். ஓகேவா? ராபர்ட் சீவல் என்பவர் தான் பார்வையிட்டாலும் முதலில் இதை முயற்சி படித்தவர் வந்து வெங்கோபா ராவ். இவர் தான் அதை படித்து புரிஞ்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மாங்குளம் கல்வெட்டில் ஆராய்ச்சி பண்ணால் நிறைய பேருக்கு பேர் இருக்கு. ஒன்று ராபர்ட் சீவல் ஃபர்ஸ்ட் பார்வையிட்டவர், மாங்குளம் கல்வெட்டை பற்றி பார்வையிட்டவர்னு கேட்டால் ராபர்ட் சீவல். ராபர்ட் ப்ரூஸ் புட்டை போட்டுறக்கூடாது. ஓகேவா? ராபர்ட் சீவல், மாங்குளத்தில் ராபர்ட் சீவல். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், வேறு வழி இல்லை. அப்புறம் பாலின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த கல்வெட்டுகளில். பாலி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பாலினா என்னதுன்னா வேற ஒன்றும் கிடையாது, அதை செதுக்கி கொடுக்குறது. அந்த கல்வெட்டு வெட்டுறதுக்கு எழுதுகிற விதமாக அதை வடிவமைச்சு கொடுக்கக்கூடியது தான் பாலி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ரைட். அதுக்கு இன்னொரு பெயர்கள் இருக்குது, பிணவு, பிளவு, கொட்டுதல். ஓகேவா? போன்ற பல சொற்களை பயன்படுத்தியிருக்கிறான்னு போட்டிருக்கு. ஓகேவா? அப்புறம் நந்த ஸ்ரீ குவன்கிறவர் யாருன்னு கேட்பாங்க. கனி நந்த ஸ்ரீ குவன்கிறவர் ஒரு சமண துறவி. அவருக்கு நெடுஞ்செழியன், மாங்குளம் நெடுஞ்செழியன் அந்த இதில் கல்வெட்டு இருந்ததில்ல, அவருடைய சேவகனும் அப்புறம் அவருடைய சகலையும் மற்றும் பல பொதுமக்களும் சேர்ந்து இந்த குகையில் இருக்கை அமைத்து கொடுத்ததை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டு? இந்த மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டில் என்ன ஒரு மேட்ரு இருக்குன்னா, இந்த நந்தஸ்ரீ குவன்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கல்வெட்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா, நந்தஸ்ரீ குவன்கிற ஒரு சமண துறவிக்கு இவனுங்க ஒரு படுக்கை அமைச்சு கொடுக்குறாங்க. படுக்கைனா படுக்கிறது இல்லை, அதில் வந்து இந்த கல்வெட்டு எழுதுறதுக்கும் அவங்க அந்த இடத்துல வாழ்கிறதுக்குமான ஒரு படுக்கையை அமைத்து கொடுக்குறாங்க பொதுமக்களும் சேர்ந்து. ஓகேவா? ரைட். அதில் சிறப்பு பேராக வழுதி, கடலன், பணன் இந்த வார்த்தைகள்லாம் அதில் இருக்கு அந்த நெடுஞ்செழியன் கல்வெட்டில். ஓகேவா? மாங்குளம் கல்வெட்டில். அப்புறம் அடுத்த முக்கியமான கல்வெட்டு வந்து புகழூர் கல்வெட்டு. புகழூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு பக்கத்தில் வரக்கூடிய, மதுரை முடிஞ்சு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சு. அங்கே ஒரு 12 கல்வெட்டுகள், 6 நாட்டார்னு ஒரு மலை, இங்கே தான் போய் இந்த ஆளு போய் ஆய்வு பண்ண போகிறார், ஐராவத மகாதேவன் ஆய்வு பண்ண போகிறார். 6 நாட்டார் மலை. ஓகேவா? அந்த நாட்டார் மலையில் தான் ஒரு 12 கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அங்கே முக்கியமாக சேரர்களை பற்றிய கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் 2 கல்வெட்டுக்கள் சேர மன்னர்கள் வழங்கிய கொடை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ புகழூர் கல்வெட்டு யாரை பற்றியதுன்னு கேட்டால் நல்லா தெரிய வேண்டியது சேரர்களை பற்றியது. ஓகேவா? ரைட். மாங்குளம் கல்வெட்டு பாண்டியரை பற்றியது. பாண்டிய மன்னன் யாரு? நெடுஞ்செழியன். ஓகேவா? ரைட். இங்கே ஒரு குடும்பத்தை பற்றி எழுதியிருப்பாங்க புகழூர் கல்வெட்டில், ஒரு 3-4 தலைமுறை எழுதியிருப்பாங்க. அதை பற்றி ரெண்டாவது பார்க்கலாம். இங்கேயும் பாலிங்கிற வார்த்தை இருக்கு. பாலி அதாவது சமண முனிவருக்கு இங்கேயும் என்ன கட்டி கொடுத்துருக்குறாங்க? படுக்கை என்று அழைக்கப்படக்கூடிய பாலி மற்றும் அதுக்கு இன்னொரு பேர் அதிட்டானம் குறித்ததாக இந்த கல்வெட்டில் குறிப்புகள் இருக்கு. ஓகேவா? ரைட். அதே 1965 ஐராவத மகாதேவனால் இதையும் தெளிவாக படித்து சொல்லியிருக்கிறாரு. இது சேரர்கள் கல்வெட்டு, இது சேரர்களை பற்றிய கல்வெட்டு என்று வெளிப்படுத்தப்படுகிறது. புகழூர் கல்வெட்டு சேரர்களை பற்றிய கல்வெட்டு.
இதில் வந்து பாருங்க, சங்ககால சேரரசர்களுடைய கல்வெட்டில் கோ ஆதன், செல்லிரும்பொறை, பெருங்கடுங்கோ, இளங்கடுங்கோ ஆகிய அரசர்களுடைய பெயர்களுடன் கரூர் என்ற இடப்பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. கோ ஆதன், செல்லிரும்பொறை, பெருங்கடுங்கோ, இளங்கடுங்கோ, ஓகேவா? இந்த மன்னருடைய பெயர்கள், அதில் ஒரு 4 மன்னர்களுடைய பெயர்களுடன் கரூர் என்ற பெயரும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்புறம் சேர அரசருடைய 3 தலைமுறையே இதில் குறிப்பிடப்படுகிறது. சேரர்களை பற்றிய குறிப்பிடக்கூடிய நூல் என்ன நூல் நமக்கு தெரியும், பதித்துப்பற்று. சேரு 10 அப்படின்னு படிக்க சொல்லியிருந்தேன். சேரு 10 10 எடுக்கணும். அதான் சேரர்களை பற்றிய வரலாறு சொல்லக்கூடியது பதித்துப்பற்று. ஓகேவா? ரைட். அப்புறம் ஜம்பையை பற்றி பார்ப்போம். ஜம்பை எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் கோவிலில் பம்பை அடிப்பாங்க. அதான் திருக்கோவிலூர் வட்டம் விழுப்புரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. சரியா? ஜம்பை, பம்பை. ஓகேவா? ஜம்பை விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. கல்வெட்டு செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சத்தியபுத்திரன் அதியன் நெடுமா நஞ்சி என்பவர் தானமாக கொடுத்ததே பாலி சமணர் படுகை. பாலிங்கிறது சமணர் படுகை, படுக்கை. ஓகேவா? ரைட். இங்கேயும் சத்தியபுத்திரன் அதியன் நெடுமா நஞ்சி என்பவர். சரியா? அந்த அதியனை பற்றி ஒரு தகவல் இதில் இருக்குது. சத்தியபுத்திரன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதியமான். தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சங்ககால சிற்றரசர் யாருன்னு கேட்பாங்க. அதியமான். முக்கியமான பாயிண்ட். இப்படிப்பட்ட இடத்துல தான் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவாங்க, பார்த்துக்கங்க. தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சங்ககால சிற்றரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அதியமான். அவர் கடையெழு வல்லர்கள் ஒருவர், நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இவர் யாரை ஜெயிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா மலையமான் திருமுடிக்காரி. மலையமான் திருமுடிக்காரியுடன் போரிட்டு வெற்றி பெற்றதாக இலக்கியம் கூறுகிறது. அதியமான் யாரை வெற்றி பெற்றார்னு பார்த்தீங்கன்னா திருமுடிக்காரி. திருமுடிக்காரியினுடைய தலைநகர் தான் ஜம்பை பகுதியில் இருக்கான். ஸோ அந்த கல்வெட்டு எங்கே காணப்படுகிறது? ஜம்பையில் காணப்படுகிறது. ஓகேவா? அதியமானுடைய வெற்றியை பற்றி ஜம்பை யாரை ஜெயிச்சிருக்காரு? திருமுடிக்காரி. மலையமான் திருமுடிக்காரியுடன் போரிட்டு வெற்றி பெற்றதாக தகவல்கள் ஜம்பையிலே ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ரைட். அதே மாதிரி அசோகரது நம்ம கல்வெட்டில் யாரை பற்றி குறிப்பிட்டுன்னு பார்த்தோம்? சத்தியபுத்திர அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அது அதியமானை குறிப்பிடுகிறது. அப்புறம் கடைசியா அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர்ல கல்வெட்டுல வந்து இசை கல்வெட்டு. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுவும் கேட்பாங்க. தமிழில் மிக தொன்மையான இசை கல்வெட்டு எங்கு காணப்பட்டதுன்னு கேட்பாங்க. அரச்சலூர். சரியா? இசை எப்படி இருக்கும்? நல்லா மாவு மில்ல கொண்டு அரைக்கும் பொழுது அந்த இசை கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஞாபகம் வச்சுடுங்க, காதை பொத்திட்டு இருக்க வேண்டியிருக்கும். சரியா? அந்த மிஷின் ஓடக்கூடிய சவுண்டாக தான் அரச்சலூர். அப்போ இசை, அரச்சலூர் இசைக்கு சம்மந்தமானது. இல்லைன்னா கிரைண்டர் ஓடக்கூடிய மாவு அரைக்கும் போது வரக்கூடிய சவுண்டு ஒரு இசை அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த அரச்சலூரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? தமிழின் மிக தொன்மையான இசை கல்வெட்டு கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. எந்த எழுத்துக்களில் இருந்ததுன்னு கேட்டானா பிற்கால தமிழ் பிராமி எழுத்துல இருந்துச்சு. பிராமி எழுத்துக்கள் தான், தமிழ் பிராமி. அதுல மலை வணக்கன், வண்ணக்கன்ங்கிறது ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஓகேவா? ஞாபகம் வச்சிருங்க. தேவன் சாத்தன் இசை எழுத்துக்களை சேர்த்தமைத்தான் என்பது பொருள். மலை வண்ணக்கன். அதுல மலை வணக்கன்கிற பேர் எங்க இருந்துச்சுன்னா அரச்சலூர் கல்வெட்டுல மலை வணக்கன். ஓகேவா? அவ்வளவுதான். அப்புறம் ஆனைமலை. ஆனைமலை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மதுரையில் இருக்கு. நீங்க ஏதாவது லாங்ல போயிட்டு வந்தா தெரியும், ஒரு மலை, ஒரு ஆனை படுத்து கிடந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் ஆனைமலை. மதுரை மாவட்டத்தில் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அதில் ஒரு கல்வெட்டு இருக்கு. ஓகேவா? அங்கே என்னதான் இருக்கும்னா இந்த சமண படுகையில் உள்ள குறிப்புகள் மாதிரி அங்கே இருந்திருக்கும். அப்புறம் அழகர் மலை, அதுவும் மதுரையில் தான் இருக்கும். அழகர் மலை கல்வெட்டு. இங்கே அந்த மதுரை ஆனைமலை விட்டுறேன். ஆனைமலையில் முதலாக என்ன இருக்குன்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்து இருக்கு. மெய்யெழுத்துக்கு புள்ளியிடப்பட்டு கிடைத்த ஒரு காலத்தால் முந்தைய கல்வெட்டு. பொதுவாக வந்து புள்ளி வச்ச வார்த்தைகள் இருக்காது. ஆனால் இந்த கல்வெட்டுக்களில் மெய்யெழுத்திற்கு புள்ளியிடப்பட்டிருந்தது. எதில்? ஆனைமலையில். ஞாபகம் வச்சிருக்கு. அப்புறம் அழகர் மலை.
அழகர்மலை அழகர்மலை வந்து மதுரை மாவட்டம் பழமுதிர்ச்சோலை. சரியா, ரைட். இங்க ஒரு 13 கல்வெட்டு இருக்கு. சமணத்துறவி, மதுரைனாலே சமணத்துறவி. அப்புறம் திருப்பரங்குன்றமும் அது பக்கம்தான், தெரியும் உங்களுக்கு. திருப்பரங்குன்றம் மதுரை. இங்க ஒரு பேர் வருது பாருங்க, எருக்காட்டூரை சேர்ந்த பொலாலயன் என்பவரும் ஆய்சயன் நெடுசாதன் என்பவரும் சமணர் படுக்கை செய்து கொடுத்ததை பற்றிய குறிப்புகள் எதில் இருக்குன்னா இந்த திருப்பரங்குன்றம் கல்வெட்டில் குறிப்புகள் இருக்கு. யாரெல்லாம்? அந்த பொலாலயன், ஆய்சயன், நெடுஞ்சாதன். ஓகேவா, ரைட். ஈழர் என்பதற்கு இன்னொரு பேர், அதில் ஈழர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஈழரை வந்து நம்ம இலங்கையில் வாழக்கூடிய மக்கள்னு சொல்லுவோம். அந்த ஈழத்தை சார்ந்த பொலாலயன் என்று எடுத்துக்கொண்டால் ஈழம் குறித்து கிடைக்கக்கூடிய முதல் கல்வெட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஈழம் குறித்து குறிப்பிடும் முதல் கல்வெட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம். சரியா, ஈழம் சம்பந்தமா ஈழம்ங்கிற வார்த்தையை குறித்து கிடைக்கக்கூடிய முதல் கல்வெட்டாக திருப்பரங்குன்றம் கல்வெட்டை எடுத்துக்கொள்றாங்க. ஈழருக்கு என்பதற்கு இன்னொரு பேர் வந்து பனை மரத்திலிருந்து பதனி இறக்கக்கூடிய இனத்தை சார்ந்தவர், அவர் தான் ஈழர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்ன 2 பேஜ் தான், முடிச்சு விடுவேன், வெயிட் பண்ணுங்க. மன்னார் கோயில் கல்வெட்டு. மன்னார் கோயில் எங்க இருக்காருன்னா மன்னர் திருநெல்வேலி. மன்னார் கோயில் கல்வெட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மன்னார் கோயில் என்ற ஊர்ல இருக்கு. இந்த கல்வெட்டுடைய காலமும் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. இது பாளி அல்லது பழி, அந்த சமணருக்கு கொடுக்கப்பட்ட படுக்கை இருக்குல்ல, அதுதான். ஆனால் இந்த கல்வெட்டில் மட்டும்தான் பள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க. பாலியெல்லாம் எதாவது மாறி மாறி போச்சு, இப்போ பள்ளின்னு பேர் மாறி இருக்கு. எந்த கோயில் கல்வெட்டுலன்னு பார்த்தீங்கன்னா மன்னார் கோயில் கல்வெட்டில் பாலிங்கிற வார்த்தை பள்ளின்னு மாறி கடைசி இப்போ இங்கே வந்து எப்படி நிற்குதுன்னா பள்ளின்று மாறி சொல்லாட்சி இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. பள்ளி கரெக்டான இப்போ வார்த்தை. சமண பள்ளி அப்படி தானே சொல்லுவாங்க, சமணர் படுக்கை. அது பாலின்னு மாறி கடைசி இப்போ எதாவது மாறி நிற்குது, திருநெல்வேலியில் தான் பள்ளின்னு மாறி நிற்குது. ஓகேவா. அப்புறம் வரிச்சியூர் கல்வெட்டு, இது முக்கியம். வரிச்சியூரில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும், என்னன்னா மதுரையில் தான் இருக்குது வரிச்சியூரும். இங்கே ஒரு 3 பிராமி கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. முள உகை, கருகிய கலம், நெல், நூறு, கருகிய முள உகை ஆகிய சொற்கள் பயின்று வருவது சிறப்பது அப்படின்னு கொடுத்துருக்கா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா கலம், நெல் பற்றி குறிப்பிட்டிருக்கு. நூறு, கருகிய, முள உகை ஆகிய அந்த அளவு சொற்கள் எல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கு. ஓகேவா. இதுதான் வரிச்சியூர் கல்வெட்டு. எண் அளவு பார்த்தீங்களா, எண் அளவு நான் சொன்ன அளவு பெருக்கள் வந்திருக்கு. எண் அளவு குறிக்கப்படும் தமிழக கல்வெட்டுகளில் இதுவே காலத்தால் முந்தியது. ஓகேவா, ரைட், படிச்சுடுங்க. எண் அளவு குறிக்கிறது வந்து வரி வரியா நம்ம நோட்டு போட்டு எண் அளவு எழுதுவோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேவா, வரி நோட்டு போட்டு அந்த அளவுகளெல்லாம் குறித்து வச்சுருப்போம். ஸோ அதான் வரிச்சியூர் கல்வெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காது. இதான் அதுக்கு உள்ள ஷார்ட். ஓகேவா, ரைட். அடுத்தது இந்த கல்வெட்டுக்கள்லாம் நெல் வந்து கொடையாக கொடுத்துருக்காங்க, தானமாக, அதாவது இஷ்டதானமாக கொடுப்பாங்களா, நெல் வந்து கொடையாக கொடுக்கப்பட்டிருப்பதை பற்றிய தகவல் அதில் இருக்கு. எது? வரிச்சியூர் கல்வெட்டில். அப்புறம் மாமண்டூர், திருவண்ணாமலை பிராமி கல்வெட்டுகள். சிற்றரசு தலைவர்களை குறிக்கும் கல்வெட்டுகள், இது வந்து ஓகே. தச்சனின் பெயர் வருவது தமிழக, ஓகே, அதெல்லாம் வேண்டாம். தச்சன், தச்சன்கிற பெயர் எந்த கல்வெட்டில் வரும்னு கேட்டீங்கன்னா மாமண்டூர். சரியா, தச்சன். மண்டையில் அடிபட்டு தையல் போட்டிருக்கு அப்படின்னு படிச்சிருங்க, மாமண்டை. இல்லை மண்டையில் தையல், தச்சன். ஓகே, தச்சு கொடுக்கணும் அப்படின்னு படிச்சு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், மாமண்டூர். ஓகேவா. மண்டையில் கல்பட்டு தையல் போட்டிருக்கு, தச்சல் போட்டிருக்கு அப்படின்னு படிச்சு வச்சுட்டிங்கன்னா மாமண்டூர். தச்சனின் பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, திருவண்ணாமலை. அப்புறம் சங்ககால நடுகற்களும் வந்துடும். இதுதான் அந்த நடுகற்கள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நீங்கள் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. முல்லை நிலத்து மக்கள் நிறை கவர்தலின் பொழுது அந்த காலத்தில் வேட்டைக்கு போகும்போதோ இல்லைன்னா பசு நிறைகளை கவர்ந்துட்டு போகும்போதோ சண்டை போடும்போது அந்த போரில் இறந்தவருடைய நினைவாக நடுகள் நடப்படும்னு பார்த்துருப்பீங்க. அதில் சங்க காலத்தில் ஒரு விதமாக நட்டிருப்பாங்க, சங்க காலத்துக்கு பிற்காலத்தில் ஒரு விதமாக நடுகள் நட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. சங்க காலத்தில் நடப்படக்கூடிய கல்லில் வந்து பெயரோ உருவமோ இருக்காது. சங்க காலத்திற்கு அப்புறம் பல்லவர்கள் காலத்தில் நடப்பட்ட கல்லில் வந்து உருவங்கள், பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, இவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் முக்கியமாக அதை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நடுகர்கள் பற்றிய விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இவ்வளோதான் இதை பற்றி டீட்டெயில்ஸ். அப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன கற்கள் கிடச்சி, நடுகற்கள் மொத்தம் 5 இடம் போட்டோம்.
மொத்தம் 5 நடுகற்கள் சங்க காலத்தை சேர்ந்தவையாக இருக்கிறேன்னு கொடுத்துருக்காங்களா. அதில் முக்கியமாக நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னா தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை அடிக்கடி படிச்சிருப்பீங்க. புலிமான் கோம்பை, அப்புறம் தாதப்பட்டி, அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை. ஓகேவா, நான் போட்டிருக்கு பாருங்க. அடுத்தது முக்கியமான இடங்கள் இதெல்லாம் ஒன்று புலிமான் கோம்பை, தாதப்பட்டி, அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை. இதெல்லாம் சங்ககால நடுகர்களுக்கான உதாரணங்கள். ஓகேவா, நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு பாருங்க. சங்க காலத்தை சார்ந்த நடுகற்கள்ல எது இருக்காது? உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. அப்புறம் என்னமோ ஒவ்வொன்றா பற்றி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் புலிமான் கோம்பை எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம். புலிமான் கோம்பை நடுகற்கள் ஆண்டிப்பட்டி வட்டத்தில் சிற்றூர் வைகை ஆற்றினுடைய கரையில் வந்திருக்கும், தென்கரையில். ஓகேவா, இங்கே வந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால தமிழ் எழுத்துக்கள், தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 3 நடுகற்கள் இங்கே புலிமான் கோம்பையிலே கிடச்சிருக்கு. அதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கூடல் ஊர். வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். சாரி, நான் வந்து அங்கே ஒரு வார்த்தையை விட்டேன். என்னன்னா உருவம் அல்லது சிலைகள் தான் அதில் இருக்காது. எதில்? சங்க காலத்தில் உள்ளது. பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பல்லவர் காலத்தில் வந்தது உருவம், டிசைன். அவங்க உருவத்தை அப்படி ஓரளவு சிலையாக வடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதில் தான் கூடல் ஊர் ஆகோல், இது புக்கிலே இருக்குது. கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன்கல், அப்படி ஒரு வார்த்தை இருக்கும். இதில் வந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்திருக்கப்பா. இதெல்லாம் முக்கியமான ஏரியா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால. கூடலூரில் ஒரு நிறை மேய்க்கும் பொழுது ஒரு சண்டை நடக்கும். அதில் தீயவன் அந்தவனுடைய கல். சரியா, ரைட். தீயவன் அந்தவனின் கல். ஓகேவா, கொல்லப்பட்டவன் பேர் தான் தீயவன் அந்தவனுடைய கல். இது அப்புறம் தாதப்பட்டி. தாதப்பட்டி எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ புலிமான் கோம்பை எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தேனி மாவட்டம். தாதப்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல். ஓகேவா, தாத்தா திண்டில் ஏறி உட்கார்ந்துருக்கார் அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்படின்னா தாதப்பட்டி மாவட்டம். அதில் இருந்த வார்த்தையை பார்த்துடுங்க. எழுத்துடை நடுகள், கூருளி குயிந்த, கூடுமா எழுத்து செய்தி, அப்படிப்பட்ட வார்த்தைகள் அதில் இருக்குது. ரைட், அவ்வளோதான். அதை பற்றி வேற ஒன்றும் இல்லை. பொற்பனை கோட்டை வாங்க. பொற்பனை கோட்டையில் வந்து ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கூடிய நடுகள் ஒன்று கிடச்சிருக்கு. இது எந்த வடிவத்தில் காணப்படுதுன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குது. பொற்பனை கோட்டைங்கிறது ஒரு நடுகளான முக்கோண வடிவத்தில் கிடைச்சிருக்கு. இதில் 5 வரிகள் காணப்படுகிறது. ஓகேவா, அது என்ன வார்த்தைன்னா அங்கப்படை தானனை தனையன் கடங் குமாரன் கல். ஓகேவா, குமாரன் கல் இருக்கு. அங்கே தீயவன் அந்தவன் கல்னு பார்த்தீங்க, இங்கே வந்து குமாரன் கல்னு இருக்கு. அங்கப்படை தானை தனையன் காணங். முதல் 2-3 வரிகள் படிக்க முடியல போலுக்கு. அதில் கடைசி 2 வரிகளும் தெளிவாக படிக்கும் அளவிற்கு தெளிவாக உள்ளதுன்னு போட்டிருக்காங்க. அங்கப்படை தானை தனையன் கணங், அப்புறம் குமாரன் கல்னு கொடுத்துருக்கு. ரைட், இது வந்து பொற்பனை கோட்டையில் கிடச்சது. நான் போட்டிருக்கலாம் முல்லை நில வாழ்க்கையிலுடைய மக்கள் தான் இந்த பிரச்சனை, இந்த சம்பவத்தின் பொழுது தான் அந்த கல் நடுவாங்க. நடுகருக்கு போர்க்களத்திலேயோ ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களுடைய நினைவாக நடுகற்கள் நடப்பட்டன. முல்லை நிலம், அது முக்கியமான பாயிண்ட். எந்த நிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த கல் நடுவாங்கன்னா முல்லை நிலத்தில். ஓகேவா, ரைட். என்ன பண்ணுறீங்களா? நடுகள் நடுமுறைகள் பற்றி காட்சி, அந்த தொல்காப்பியத்தில் இருந்த வார்த்தைகளை பாருங்க. காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் சீர்த்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 மரபினர் கல்லோடு புணர என தொல்காப்பியம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்போ நடுகள் நடக்கூடிய முறைகளை பற்றி எடுத்துரைக்கும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம். இது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் சங்க காலத்திற்கு பிறகு பல்லவர் காலத்தில் நடுகர்கள் நடப்பட்டதில் தான் அந்த முல்லை நிலப்பகுதியான பெரிதும் காணப்படுகிறன்னு போட்டிருக்காங்க. அதில் திருவண்ணாமலையை செங்கம்னு ஊரை சொல்லுவாங்க. சரியா, செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய கற்கள் காணப்படுகிறது. இந்த மாதிரி நடுகற்கள். செங்கம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்கிற ஊரை சுற்றி நிறைய நடுகற்கள் காணப்படுகிறது. ஓகேவா, ரைட். அப்புறம் மட்பாண்டங்களில் தமிழ் பிராமி பொறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நடுகற்களில் பார்த்தாச்சு, கல்வெட்டுகளில் பார்த்தாச்சு. ஏன்னா வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மண்பாண்டத்தில் கீரலாக இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த கீரி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு குப்பித்தோட எடுத்து ஒரு இழு, அதில் பிராமி எழுத்துக்களை பொறிச்சு வச்சுருப்பாங்க. அது எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. ஓகேவா, அரிக்கமேடு எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி. அழகன்குளம் எங்கே இருக்குது? அழகன்குளம்
அழகன் குளத்தை மறந்துட்டு யாராவது சொல்லுங்க. கொடுமணல் ஈரோடு. அழகன் குளம் ஞாபகம் இருக்குதா? ராமன் ராமநாதபுரமா? எஸ், ராமநாதபுரம் தான் நினைக்கிறேன். நீங்க யாருக்கா ஞாபகம் வருதா? பாத்துக்கலாம், ஓகேவா? அழகன் குளம் ராமநாதபுரம் தான் ஞாபகம் வருது. அழகன் ராமன் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. கீழடி ராமநாதபுரம் தான் சார். அழகன் ராமன் அப்படிதான் படிச்சு வச்சிருந்தேன். ஓகே, கீழடி சிவகங்கை. கீழடி சிவகங்கை. ஓகே ரைட். ஓகே ரைட். இதை தான் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க, கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ரைட். ஏதாவது சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு வைங்க, அப்போ ஈஸியாக ஞாபகம் வரும். ரைட். அடுத்தது இந்த எகிப்து நாட்டினுடைய பெர்னிகே. இந்த பானை ஓடுனாலே உங்களுக்கு அடுத்து ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா, இந்த பானை ஓட்டில் என்னதை அனுப்புவோம், பானையில் என்னதை அனுப்புவாங்கன்னா, அங்கே நல்ல மிளகு வாங்குறதுக்கு வருவாங்க, கருமிளகு வாங்குறதுக்காக தான் வருவாங்க. அந்த பானை ஓட்டிலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதாவது அட்ரஸை கீரலாக பொறிச்சிருவாங்க. ஓகேவா? அதான் அந்த எகிப்து நாட்டினுடைய பெர்னிகேங்கிற ஒரு துறைமுகத்தில், அதே மாதிரி குசேர் அல்லது காதிம் அப்படிங்கிற 2 துறைமுகங்கள்லையும் இங்கே உள்ள பானை ஓடுகள் நிறைய கிடக்கு. அந்த துண்டுகளில் அட்ரஸ் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ரைட். அப்போ இங்கே உள்ள லெட்டர்ஸ், பானை ஓடுகள்லாம் எங்கே இருக்குன்னா எகிப்து நாட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் அங்கேயும் வாணிக தொடர்பு இருந்திருக்குங்கிறத அறிய முடிகிறதுன்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ரைட். அதில் ஒரு வார்த்தை எங்கேயோ இருக்குமே, என்ன இருக்கு? முதல்ல மார்டிமர் வீலர் நிகழ்த்திய அரிக்கமேடு அகழாய்வின் மூலம்தான் இந்த பானை ஓட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றிய தகவல் வெளிவந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பழந்தமிழ் எழுத்து பொறிப்புகளை முதல்ல காசுகளில் கண்டுபிடிச்சவர், இந்த காயின் இருக்குல்ல, அதில் முதல்ல பழந்தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதை கண்டறிந்தவர் யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி. ஓகேவா? 2 வரும் ஞாபகம் வச்சுக்கணும். பானை ஓடுகளில் பழந்தமிழ் எழுத்துக்களை கண்டறிந்தவர் மார்டிமர் வீலர், அரிக்கமேடு பகுதியில். அதே மாதிரி பழந்தமிழ் எழுத்து பொறிப்புகள் இருந்த இந்த காசுகள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர் கிருஷ்ணமூர்த்தி. கண்டுபிடிச்சு அதை தகவலை வெளியிட்டவர் கிருஷ்ணமூர்த்தி. ஓகே. தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொருந்தல் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். இந்த கொடுமணல் ஈரோடு. அதில் கிடைத்த பானை ஓட்டினுடைய அடிப்படையினுடைய அந்த வயதை ஆராயும் பொழுது அதனுடைய மேலெல்லை பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வராங்க. அப்போ சங்க காலத்திற்கு முன்னாடியே இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்திருக்கிறதாக யார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாருன்னா ராஜன்கிறவர் அதை பற்றி சொல்லியிருக்காரு, காராஜன். ரைட், இருக்கட்டு. அப்புறம் கீழடி அகழாய்வு இப்போ தற்பொழுது கிடைத்த டீட்டெயில்ஸ் படி தமிழ் பிராமியினுடைய காலத்தை மேலும் 100 ஆண்டுகள் கொண்டு போய் கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்தே கொண்டு வராங்க. அதுக்கும் முற்பட்டதாக இருக்கு. இவங்க பொருந்தல் கொடுமணல் அகழாய்வு வச்சு பார்க்கும்போது பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டுங்கிறத தெரிகிறாங்க. கீழடி ஆய்வை வச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டை தாண்டுகிறது, இன்னும் பழமையாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் பிராமிக்கு காலம் இருந்திருக்கு. எதுக்கு முன்னாடி கிமு 6ல் இருந்து கிபி 4 வரைக்கும் தமிழ் பிராமி. ஓகேவா? ரைட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிபி 4 வரை அதான் பொது ஆண்டுன்னு போட்டிருப்பாங்க. கிமு 6ல் இருந்து கிபி 4 வரை தமிழ் பிராமி எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்திருக்கு. பிறகு அந்த எழுத்துக்கள் தான் வட்ட எழுத்துக்களாக சேஞ்ச் ஆகுது. வட்டெழுத்துக்கள் அதுக்கு கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்களினுடைய காலம் நம்ம பொது ஆண்டு 6ல் இருந்து பொது ஆண்டு 4 வரைக்கும் கணிக்கப்படுகிறது. ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அப்புறம் ஒரு அட்டவணை இருக்குது, முடிஞ்சால் படிச்சுடுங்க. கொடுமணலில் கிடைத்த பானை அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா மட்பாண்டங்களில் கண்ணநாதன், விசாகிங்கன்னா ஒரு லேடியோட பேர்னு கொடுத்துருக்குறாங்க. விசாகி, நிகம, ஹூல, அந்தை, சாம்ப, நகல். இதெல்லாம் கேட்க மாட்டான், இருந்தாலும் நம்ம எதையும் விட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஸோ முடிஞ்சால் படிச்சுக்கிடுங்க. அந்த மாங்குடி வார்த்தையை படிச்சுக்கிடுங்க. குருமங்கள அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அதன் யானை போ மாங்குடி. அப்புறம் அழகன் குளத்தில் ஒரு கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை துண்டுகள் ஒன்று கிடச்சி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதில் ஒரு வார்த்தையும் இருக்குது, பதுமார் கோதைங்கிற வார்த்தை. அப்புறம் அரிக்கமேடு ஆதிரையான் அப்படி படிச்சுக்கலாம். அரிக்கமேடு ஆதிரையான் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஞாபகம் வரும். அரிக்கமேடு ஆதிரையன் கோத்திராசன் சாத்தன் ஆவியின் வழித்தோன்றல். அப்புறம் முக்கியமாக ஏதாவது இது 2 புக்கில் இருக்குது, அதை படிக்கணும்னா
என்ன இருக்குது, எகிப்து குசேர் அல் காதிம், பெரனீகே, அதெல்லாம் படிச்சுக்கணும். கண்ணன், சாத்தன், இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இங்கே உள்ள பானை ஓடுகள் எகிப்தில் கிடச்சுன்னு பார்த்தீங்களா, குசேர் அல் காதிம், அங்கே இந்த பேர் இருக்குது கண்ணன், அதை நம்ம கண்ணன் சொல்லுவோம். சாதன் நம்ம சாத்தன் சொல்லுவோம். பனை ஓரி அப்படிங்கிற பெயர்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அப்புறம் பெரனிகே அப்படிங்கிற இடத்துல கிடைச்ச ஒரு பானை துண்டில் பார்த்தீங்கன்னா கொற்ற பூமான் அப்படிங்கிற பேர் இருக்குது, கொற்ற பூமான். அப்புறம் கீழடியில் கிடைச்ச வார்த்தைகள் படிக்கணும். இது இருக்குது, குவிரன், ஆதன், தாமதி. குவிரன், ஆதன், தாமதி. ஓகேவா, ரைட். முடிஞ்சால் எல்லாத்தையும் வாசிச்சிருங்க ஒருக்கா. சொன்ன விசாகிங்கிறது ஒரு பெண் பெயர். நான் போட்டிருக்கு, கொடுமணலில் கிடைக்கப்பட்ட அந்த பானை துண்டுகளில் விசாகின்னு ஒரு பெயர் இருந்துச்சு. விசாகி மீன்ஸ் பெண் பெயர், வந்து கல்லறையிலிருந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, ரைட். ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வைக்க முடியுதோ ஞாபகம் வைங்க. இந்த குசேர் அல் காதிமை பற்றி கொடுத்துருக்கு. தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகளோட பானை ஓடுகள் அது செங்கடல் பகுதியில் இருக்குது. இந்த குசேர் அல் காதிம், செங்கடல்னு சொல்லுவாங்களா, செங்கடல் பகுதியில் குசேர் அல் காதிம், அந்த பெர்னிகே துறைமுகம்லாம் அங்கே தான் இருக்குது. அதில் தான் கணன், சாதன் எழுத்து பொறிப்புகள் பார்த்தோம்ல, ரைட். அப்புறம் பனை ஓரி, பனை ஓடு தான் பானை ஓடு. ஓகே, பனை ஓரிங்கிற பானை ஓடு ஒன்று கிடச்சிருக்கு எழுதப்பட்ட, ரைட். அப்புறம் பெர்னிகே துறைமுகம் செங்கடல் பகுதியில் ரோமானிய துறைமுகமாகும். சங்ககால தமிழகத்துடன் வாணிபம் கொண்டது தான் அந்த பெர்னிகே துறைமுகம். இங்கே வந்து ஒரு 7.5 கிலோ கருமிளகு இங்கே கிடச்சிருக்கு ஒரு பானையில். ஓகே, அப்புறம் தேங்காயின் ஓடும் தேக்கு மரத்துண்டும் இங்கு கிடைத்திருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ரைட். ஒரு பானை ஓட்டில் இங்கே என்ன கிடச்சி, கொற்ற பூமான் பார்த்தோம்ல, அந்த அட்டவணையில் பார்த்தது தான் இங்கே இருக்குது. ஓகே, ரைட். அப்புறம் குவான் லுக் பட், இது முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. தாய்லாந்து எங்கே இருக்குன்னா, தாய்லாந்து நாட்டில் குவான் லுக் பட் என்ற இடத்துல ஒரு பானை துண்டு கிடச்சிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, பெரும் பத்தன்கல் என்ற தமிழ் பிராமி எழுத்தில் கிடைத்துள்ள ஒரு கல் இருக்குது. கல் இல்லை, பானை துண்டு கிடையாது, கல். அந்த கல் வந்து பொற்கொள்ளர் வச்சு தங்கத்தின் தரத்தை உரசி பார்ப்பாங்களா, அந்த கல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உரைகள்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பெரும் பத்தன்கல், ரைட். ஓகேப்பா, என்ன ஒவ்வொரு அறிஞர்களுடைய பங்களிப்புன்னு இருக்கும், இதெல்லாம் நீங்கள் போட்டு படிக்க வேண்டாம். ஓகேவா, தமிழ் பிராமி கல்வெட்டுகளை படித்ததில் அறிஞர்களுடைய பங்களிப்புன்னு கொஞ்சம் கொடுத்துருக்குறான். இதெல்லாம் கடைசி அட்டம்ப்ட்டு, இதெல்லாம் எல்லாம் முடிச்ச பிறகு வேணால் இதை டைம் கிடச்சுன்னா வாசிங்க, எல்லாம் அதை விட்டுருங்க. அப்படின்னு அந்த அட்டவணைக்கு வந்துடுங்க. என்ன இருக்குது, இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட். நம்ம திருப்பி அதான் வரோம். மாங்குளம் எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. எடக்கல் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. பார்த்துடுங்க, புதுசாக வந்த வார்த்தை இது ஒன்று, எடக்கல் கேரளா. கீழ வளவு மதுரையில் இருக்குது, கீழ வளவுங்கிறது மதுரையில் இருக்குது. மேட்டுப்பட்டி திருநெல்வேலி, மருகால் தலை திருநெல்வேலி, ஆனைமலை உங்களுக்கு தெரியும் மதுரை, வரிச்சியூர் பார்த்துட்டோம் மதுரை, திருப்பரங்குன்றம் பார்த்துட்டோம் மதுரை, அழகர் மலை பார்த்துட்டோம் மதுரை, குன்றக்குடி புதுசாக இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கீழடி குன்றக்குடிலாம் சிவகங்கை. அரிட்டாப்பட்டி மதுரை. முதலைக்குளம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான் இருக்கான். ஜம்பை எங்கே இருக்குன்னா விழுப்புரம். ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம், ஜம்பை விழுப்புரம். இது பார்க்க திருமலை சிவகங்கை, சரியா, திருமலை சிவகங்கையில் தான் இருக்குது. குடுமியான் மலை எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை, இது படிக்கணும். குடுமியான் மலை புதுக்கோட்டையில் இருக்குது. முத்துப்பட்டி மதுரை, கொங்கர் புளியங்குளம் மதுரை, கருங்காலக்குடி மதுரை, சித்தன்னவாசல் இது படிக்கணும். சித்தன்னவாசல் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை. விக்கிரமங்கலம் மதுரை, புகழூர் படிக்கணும். புகழூர்னா கரூர். சேரர்களுடைய கல்வெட்டுகள் பார்த்தோம்ல, ரைட். அப்புறம் திருச்சிராப்பள்ளி, ஓகே, பிரச்சனை. மாமண்டூர் திருவண்ணாமலையில் இருக்குது, நம்ம பார்த்தோம். தச்சன்கிற ஒரு இது இருந்துன்னு பார்த்தோம், மண்டல கல்வெட்டு தச்சோம். ஓகே. அரச்சலூர் எங்கே இருக்குது, இசை கல்வெட்டுன்னு பார்த்தோம்ல, ஈரோடில் இருக்கான். திருவாதவூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஐயர் மலை கரூர், அம்மன் கோவில்பட்டி சேலம், மேட்டுப்பட்டி திருநெல்வேலி, தொண்டூர் விழுப்புரம், நெகனூர்பட்டி விழுப்புரம், மன்னார் கோவில் பார்த்தோம் திருநெல்வேலி, தாதாப்பட்டி தேனி, புலிமான் கோம்பை தேனி, அப்புறம் பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை, சரியா, ரைட். அப்புறம் நடுகற்கள் பற்றி இல்லை இதே இந்த அட்டவணையும் படிச்சிருங்க. ஓகேவா, இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு.